சீகட்டையா அப்படின்னு சொல்லுவோம் மணல். அந்த மணல் அள்ளி அந்த எண்ணெய் பழத்துக்கு மேலே போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த மணல் வளைஞ்சிடும். இது வந்து நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடாது. பெட்ரோல் பங்கு உள்ள வேலை செய்ய அந்த டீப்பாக நான் சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம சமையலறையில் நம்முடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம சமையல் அப்புறம் நம்ம எந்த மாதிரியான ட்ரெஸ் போட்டு போகலாமா, அப்படியே நம்ம சமையலில் போகக்கூடாது, கண்டிப்பாக இருக்கக்கூடாது. நம்முடைய ட்ரெஸ்ஸு இருந்தால் நம்ம போட்டுக்கணும். அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸை போட்டு நம்முடைய உயிர் சம்மந்தப்பட்ட பாதுகாப்பு இருக்குது. அப்படிப்பா நம்மளால் முடிஞ்ச வரைய இறுக்கமான ஆடைகளை பயன்படுத்தலாம். ரொம்ப லூஸாக தம்பதமாக உள்ளதோ லூஸாக நம்ம ஆடைகளை பயன்படுத்தலாமா, கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது. அந்த மாதிரி பயன்படுத்தும்போது நம்ம திரும்பும் போது அதை சாயும் போது நம்ம காற்று வந்த ட்ரெஸ்ஸு நம்ம தீவில் நம்பி பிடிச்சினா அந்த தீ நம்ம ட்ரெஸ்ஸில் பட்டு விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரை நம்ம லூஸான ட்ரெஸ்ஸில் போடக்கூடாது. முடிஞ்ச வரை ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் டைட்டான ட்ரெஸ்ஸாக போடலாம். அதே மாதிரி நம்ம போடக்கூடிய ஆடைகள் வந்து கொஞ்சம் பருத்தி ஆடையில் இருக்கணும். ஏன் பாலிஸ்டர் ட்ரெஸ் போடலாமே அப்படின்னு சொல்லாமல் நம்ம பழைய ட்ரெஸ் ரேட்டு வந்து பருத்தி ஆடையோட ரேட்டு வந்து ஒரு ரூபா 50 ரூபா கம்மியாக இருந்தாலுமே நம்மளுக்கு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் நம்ம எக்காரணம் கொண்டு நம்ம காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. அப்படிங்கும்போது நம்மளால் 100 ரூபா 50 ரூபா கூட இருந்தாலுமே நம்ம பருத்தி சம்மந்தப்பட்ட ஆடைகள் தான் பயன்படுத்தணும். ஏன்னா நைலானில் வந்து என்ன ஒரு 70% வந்து இதுகள் பாலிஸ்டர் கலக்குறாங்க. அப்படிங்கும்போது அந்த பாலிஸ்டர் பெல்ட் ஆகி நம்ம பயனாச்சுன்னா நம்ம உடம்போடு விட்டும்போது சாதாரண ஏற்படக்கூடிய ஒரு தீ விபத்து நம்மளுக்கு பெரிய தீ விபத்து ஏற்பட்டு உயிரிழப்புக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. அதான் சொல்கிறாங்க. அதாவது இவ்வளோ சுதாரணம் என்ன சொல்கிறாங்கன்னா 40% அதிகமான ஒரு மனிதனுக்கு நெருப்பு காயங்கள் மட்டும் தான் அவங்க உயிர் தப்புறதுக்கான வாய்ப்புகள் கம்மிங்கிறாங்க. அப்படிங்கிற நம்ம இந்த விஷயத்தை நம்ம காம்ப்ரமைஸ் ஆகலாமா, கண்டிப்பாக ஆகக்கூடாது. நம்ம முடிந்தவரை நம்ம பருத்தி ஆடைகளை தான் நம்ம பயன்படுத்தணும். நம்ம சமையலறையில் போகும்போது நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆடை கொஞ்சம் இறுக்கமான ஆடைகளை பயன்படுத்தணும். என்ன ஞாபகம் வச்சுக்க, வீட்டில் விட்டு அம்மாவட்ட அப்பா என்ன யார் சமையல் பண்ணுறாங்களோ அவங்க கண்டிப்பாக சொல்லுங்க. காலம் மாறி போச்சு என்ன, இப்போ அம்மாவுக்கு போகிற நிறைய அப்பாவுக்கு தான் சமையல் பண்ணி கொடுத்துருக்காங்க. இல்லை யார் சமையல் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட போய் சொல்லுங்கள். ட்ரெஸ்ஸு முடிந்தவரை சித்தப்பா வசிக்கிறேன்.